பிரேஸ் காட். லாஸ்ட் வீடியோல 3 தூதர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கடுத்து அந்த 2 தூதர்களுமே சோதம் குமாரா அப்படின்ற ஒரு பட்டணத்தை நோக்கி போயிட்டாங்க. பட்டணத்துக்குள்ள போகும்போது ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் இருப்பாருல, லோத்து உட்காந்துட்டு இருப்பாரு. லோத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மறைக்கப்பட்டவர். அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே நம்ம எல்லாருக்கும் லோத்து மறைக்கப்பட்டவரா தாங்க இன்னும் இருக்காரு. யாருமே லோத்தை பத்தி அவ்வளவா பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய சுயத்துக்காகவும் உலகத்தின் காரியத்துக்காக பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு லோத்து மறைக்கப்பட்டவரை தாங்க இருக்காரு. ஆனா அவர் செய்த எல்லா காரியங்களுமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது ஒவ்வொன்றாக நம்ம அதை தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 தூதர்களுமே சோதம் குமோரா அப்படின்ற ஒரு பட்டணத்துக்குள்ள போயிட்டாங்கல்ல. அங்க பார்க்கும்போது லோத்து அங்க வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு. இவங்களை பார்த்த உடனே லோத்துக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க தேவ தூதர்கள் தான் அப்படின்ட்டு. ஆபிரகாம் எப்படி பண்ணாரோ இவரும் அப்படியே ஓடி போயிட்டு தாரையில விழுந்து, ஆண்டவமார்களே, நான் உங்களுடைய காலை கழுவுறேன், நீங்க இந்த நைட்டு எங்க வீட்டுல தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க, இல்லப்பா, நாங்க இந்த நைட்டுக்கு நாங்க வெளியே எங்கேயாச்சும் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் விடாம லோத்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாருங்க. அதனால அவங்களும் சரிப்பா ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கடுத்து வீட்டுக்குள்ள போன உடனே அவங்களுக்கு நல்ல அப்பங்களை சுட்டு கொடுத்தாரு. அவங்களும் நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டாங்க. உபசரிப்பு அப்படின்றது லோத்தையும் ஆபிரகாமையும் பார்த்தும் நம்ம கத்துக்கலாங்க. இப்பெல்லாம் இப்படி நடக்கிறது ரொம்ப ரேர் தாங்க. இந்த பக்கம் இவங்க தூங்க போற நேரத்துல அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லா ஆண்களும், லைக் சின்ன டீனேஜ்ல இருந்து முதியோர் வரைக்கும் எல்லா ஆண்களுமே லோத்தனுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. வந்துட்டு கதவை கட்டிட்டு, ஏன்பா லோத்து, சீக்கிரமா கதவை திறப்பா, உங்க வீட்டுலதான் யாரோ 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்கள சீக்கிரமா வெளியே அனுப்பிச்சு விடு அப்படின்னு கேட்டதும் லோத்து, ஏன்பா இப்படி பாவத்தை பண்றீங்க, வேணா உங்களுக்கு என்னுடைய 2 பெண் பிள்ளைகளையும் கொடுத்துட்றேன், உங்க இஷ்டப்படி செஞ்சுக்கோங்க, ஆனா என் வீட்டுக்கு வந்த இந்த 2 பேரை மட்டும் எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சியும் கேட்டுக்கிட்டாரு. ஆனாலும் அவங்க விடாம கதவையும் உடைக்க போயிட்டாங்க. இதுக்கடுத்து அந்த 2 தூதர்களுமே அவங்களுடைய கைகளை வெளியே நீட்டி லோத்தை உள்ள எடுத்து கதவை பூட்டிட்டாங்க. கதவை பூட்ட உடனே அந்த 2 தூதர்களும் அவங்க வெளியே இருக்கிற எல்லாருக்கும் கண்ணு தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கதவு எங்க இருக்குன்னு தெரியல, எங்க போறதுன்னு கூட தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறப்போ 2 தூதர்களும் லோத்தை பார்த்து, லோத்து, உடனே நீயோ உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா அவங்களையும் கூட்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டு நீ வேற இடத்துக்கு போயிரு, கர்த்தர் இந்த இடத்த அழிக்க போறாரு, நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே லோத்து வேற எதுவுமே கேட்காம உடனே அவங்களுடைய 2 பெண் பிள்ளைகளையும் அவங்களுடைய வைஃபையும் கூட்டிக்கிட்டு அந்த 2 பெண் பிள்ளைங்க கல்யாணம் பண்ண போற அந்த 2 மாப்பிள்ளைங்க கிட்டையும் போயிட்டு, நம்ம சோதம் குமோரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்க முடிவு பண்ணிட்டாருப்பா, இருக்கிற மக்கள் அவ்வளோ பாவம் பண்ணதுனால அழிக்க முடிவு பண்ணிட்டாருப்பா, உடனே நீங்களும் இங்க கூட கிளம்பி வாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. ஆனாலும் இவங்க 2 பேரு, இதெல்லாம் எங்க நம்புற மாதிரி இருக்கு, இதெல்லாம் நடக்காது, நீங்க வேணா போய்க்கோங்க, நாங்க வரல அப்படின்ட்டாங்க. இதை கேட்டுட்டு லோத்து அவங்களுடைய மனைவியும் 2 பெண் பிள்ளைகளையுமே அந்த 2 தூதர்களுமே கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போன உடனே நடுவு வழியில 2 தூதர்களும் சொல்லிட்டு இருக்காங்க, போற வழியில இந்த பட்டணத்தை நீங்க பின்னிட்டு பார்க்க வேண்டாம், பாத்தீங்கன்னா உப்பு தூரம் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே லோத்தினுடைய வைஃப் இருக்காங்கல்ல, அவங்கள இந்த உலக ஆசை இவங்கள இழுத்துச்சு. உடனே அவங்க உப்பு தூணா மாறிட்டாங்க. உப்பு தூண் ஆகுறதும் பார்க்காம இவங்க 3 பேருமே நடந்துட்டே போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே மலைக்கிட்ட இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இதுல நம்ம என்ன கவனிக்கணும் தெரியுமா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கரெக்டா? பாஸ்டுக்காக அழுதாலும் அது வராது, கவலைப்படுறதுனாலையும் எதுவுமே ஆக போறது இல்ல. ஃபியூச்சரை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஃபியூச்சர்ல ஆண்டவர் உங்களுக்காக வச்ச பிளானை மட்டுமே நோக்கி போயிட்டு இருக்கணும். நம்மளுடைய ஃபியூச்சர் என்னது? நித்திய வாழ்க்கை. நித்திய வாழ்க்கை யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை முன் வச்சு உலகத்தை பின்னாக வச்சுக்கோங்க. நோ லுக்கிங் பேக். ஆண்டவரையே நோக்கி இருங்க. கர்த்தர் இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் பார்த்த உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.